வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். மோட்டோ G72 இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 4G மொபைல் ஃபோன். இப்போ வந்து இந்தியாவில் 5G ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 5G நெட்வொர்க் வந்து பெருநகரங்களில் இன்னுமே பார்த்தீங்கன்னா மெதுவாக அவங்க ரோல் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் ஒரு 4G மொபைல் ஃபோனை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்கள் மைண்டில் இருக்கும். பதில் சொல்கிறேன் இந்த வீடியோவில். பட் அதுக்கு முன்னாடி இந்த மோட்டோ G72 மொபைல் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு என்னுடைய முழு விமர்சனத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மோட்டோ G72 மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் எப்பயும் பார்க்குற நம்ம மோட்டோரோலா மொபைல் ஃபோன்ஸ் மாதிரி தான் இருக்கு. பாக்ஸினுடைய பின்புறத்தில் இந்த ப்ராடக்ட்னுடைய ஃபோட்டோ போட்டிருக்காங்க. பிளஸ் இந்த ப்ராடக்ட்னுடைய பல ஹைலைட்ஸ் எல்லாமே பின்புறத்தில் இருக்கு. ஸோ இதை திறந்த உடனே உள்ளுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறது இந்த மோட்டோ G72 மொபைல் ஃபோன். ஏற்கனவே ஒரு TPU ஜெல் கேஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அது கீழே ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்கு. அதுக்குள்ள ஒரு சில டாக்குமெண்டேஷன் பிளஸ் சிம் ட்ரே திறக்கிறதுக்காக ஒரு பின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 33 வாட் சார்ஜர் மற்றும் USB டைப் C கேபிளும் பாக்ஸுக்குள்ள இருக்கு. ஸோ இந்த பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு இந்த மொபைல் ஃபோன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மொபைல் ஃபோனை நான் கிட்டத்தட்ட ஒரு மாசமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு சில காலங்கள்னால என்னுடைய அன்பாக்சிங் வீடியோ கரெக்டான டயத்துக்கு, அதாவது மொபைல் ஃபோனை லான்ச் ஆன டேட்டுக்கு என்னால் போட முடியல. பட் இப்போ வந்து முழு விமர்சனமே உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோடைய ஐடியா. அதுக்கு முன்னாடி 4G மொபைல் ஃபோனாக இருக்கே, 4G மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமாங்கிற ஒரு டவுட்டே உங்களுக்கு நான் கிளியர் பண்ணிடுறேன். 5G வந்துருச்சு அப்படின்னா 4G ஒர்க் ஆகாமல் இருக்காது அப்படிங்கிறது வந்து ஒரு வதந்தி பரவிக்கிட்டு இருக்கு. தப்பான வதந்தி, முற்றிலும் தப்பான வதந்தி. எப்போவுமே 4G இருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு 4G மொபைல் ஃபோன் வாங்கினாலும் அது வந்து நீங்கள் எப்போ வேணால் எவ்வளோ நாள் வேணால் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். என்ன அதில் வந்து 5G நெட்வொர்க் எடுக்காது. 5G நெட்வொர்க் வந்தாலுமே ஒரு சில பேருக்கு இன்னுமே ஒரு 4G தான் ஒரு சரியான மொபைல் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. காரணம்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியோடைய பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக உங்களுக்கு செலவாகும். ப்ளஸ் டேட்டாவுடைய செலவுமே பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஸோ ஓவராலாக காஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். அதனால் எப்படி நம்ம 5G யூஸ் பண்ண போகிறது இல்லை, நம்ம 4G யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே 4G தான் ஒரு பெஸ்ட்டான நெட்வொர்க்காக இருக்கும். இவங்க வந்து இந்த மோட்டோ G72 4Gயில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. இப்போ நான் சொல்கிறது தான் ப்ராக்டிக்கலான ஒரு உண்மை. ஸோ இப்போ உங்களுக்கு புரியாட்டியும் போக நீங்களுமே உங்கள் ஊரில் 5Gலாம் வந்ததுக்கப்புறமா அதை நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்களுமே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டான மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 166 கிராம் தான். திக்னஸ் பார்த்தோம்னா 7.9 mm தான். இந்த திக்னஸ்லயும் இந்த லைட் வெயிட்லயும் இந்த மொபைல் ஃபோனுடைய IP52 வாட்டர் ரெசிஸ்டன்ட் செட்டிங் கொடுத்துருக்காங்க. தண்ணி ஏதாச்சும் ஸ்ப்ரே பட்டுச்சு, மழை தண்ணி ஏதாச்சும் பட்டுச்சு அப்படின்னா மொபைல் ஃபோனுக்கு எந்த விதமான டேமேஜும் வராது. இந்த பிரைஸ்ல அவங்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா நம்ம வந்து இந்த பிரைஸ்ல பார்த்தோம் அப்படின்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் பார்ப்போம். பட் இந்த மொபைல் ஃபோனில் அவங்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடைய ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. பிளஸ் இதில் வந்து டூயல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. ஈக்குவலி பவர்டு டூயல் ஸ்பீக்கர்ஸ். இரண்டு சைட்லையுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பீக்கர் இருக்கு, லவுடான ஸ்பீக்கர். டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்லாம் இருக்குங்கிறாங்க. பட் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்ல நான் வந்து அது அவ்வளவா இதில் ஃபீல் பண்ணல. பட் நல்ல ஒரு குவாலிட்டியான டூயல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலினுடைய கீழ்ப்புறத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைப் சிக்கான ஒரு போர்ட் இருக்கு, ஒரு 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க, ஒரு மைக்குக்கான ஹோல், ஸ்பீக்கருக்கான ஹோல். டாப்ல பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இல்லையே அப்படின்னு தேடுறவங்க வந்து இந்த இயர்பீஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ள தான் டாப் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்கு, டால்பி அட்மாஸ் அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கும் நீங்க பொறிச்சிருக்காங்க. இந்த சைடில் பார்த்தோம்னா சிம் கார்டு ட்ரே. இந்த சிம் கார்டு ட்ரே வந்து ஹைபிரிட் சிம் கார்டு ட்ரே. ஒரே நேரத்தில் ஒரு சிம் கார்டும் SD கார்டும் போட்டுக்கலாம், இல்லாட்டி 2 சிம் கார்டு போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிபிள் கார்ட் ட்ரே கிடையாது, கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் பிளஸ் வால்யூம் பட்டன்ஸ். இந்த பவர் பட்டன் பிளஸ் வால்யூம் பட்டன்ஸ் உடைய டாக்டைல் ஃபீட்பேக் நல்லாவே இருக்கு. ஃப்ரண்ட்ல இருக்க டிஸ்பிளே சுத்தி இருக்கிற பெசல்ஸ் பார்க்கிறதுக்கு ஸ்லீக்கான ஒரு நல்ல ஒரு தின்னான ஒரு ஃபிளாட் டிஸ்பிளே கொண்ட மொபைல் ஃபோன் மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு தோற்றத்தை கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பொட்டு நாச் அழகாவே கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோனுடைய ஓவரால் டிசைன் அண்ட் ஃபார்ம் ஃபேக்டர் கையில் பிடிச்சதுக்கு நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல கம்ஃபர்டான மொபைல் ஃபோன். பிளஸ் பார்க்கறதுக்கும் லுக்கான மொபைல் ஃபோனா இருக்கு. டிஸ்பிளே பாத்தீங்க அப்படின்னா 6.6 inch POLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளேயோட குவாலிட்டி எல்லாம் கொடுத்திருப்பாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே, ஃபுல் HD ரெசல்யூஷன் கொண்ட ஒரு பேனல். இது பாத்தீங்க அப்படின்னா HDR10+ கான சப்போர்ட் இருக்கு. 10-bit டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே வந்து POLED டிஸ்பிளே அப்படிங்கறதுனால ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். POLEDனா ஈஸியா ஸ்கிராட்ச் ஆகுமே அப்படின்னு சில பேர்லாம் சொன்னாங்க. POLEDனால எந்த விதமான ஸ்கிராட்ச் வராது. டிஸ்பிளேக்கு மேல நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதுதான் முக்கியம். ஸோ இப்போ உங்களுக்கு நம்பல அப்படின்னா நான் வந்து இதை ஸ்கிராச் பண்ணி காமிக்கிறேன். எந்த விதமான ஸ்கிராச்சும் கிடையாது. இது வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3க்கான ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே. 1300 நிட்ஸ் வரைக்கும் பிரைட்னஸ் கொண்ட ஒரு பிரைட்டான டிஸ்பிளே. கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் நல்லா இருக்கு. இன்டோர் கண்டிஷன் ஆகட்டும், அவுட்டோர் கண்டிஷன் ஆகட்டும், எங்கேயுமே இந்த மொபைல் ஃபோனோட டிஸ்பிளே யூஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு அருமையான டிஸ்பிளேயா இருக்கு.
120 Hz refresh rate அப்படிங்கறப்போ மொபைல் ஃபோன் யூஸ் பண்றதுக்கு நல்லா ஸ்மூத்தா லாக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓவராலா டிஸ்ப்ளேயை பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல சரி எந்த விதமான குறையும் சொல்லாத அளவுக்கு, குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. மோட்டோரோலா மொபைல் போனை பொறுத்த வரைக்கும் நம்ம குறை சொல்ற ஒரு இடம் பாத்தீங்கன்னா கேமரா. சோ கேமரா ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் 108 மெகா பிக்சலுக்கான கேமரா இந்த பக்கத்துல கொடுத்திருக்காங்க. அது கீழே ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, அப்புறம் 2 மெகா பிக்சல் அல்லக்கை மேக்ரோ சென்சரும் கொடுத்திருக்காங்க. கேமரா ஹம்போட டிசைன் நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா சின்ன ஒரு பொட்டு நாச்சுக்குள்ள இருக்கு. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் கிடையாது. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. 1080p வீடியோஸ் 60 fps நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். பட் மெயின் கேமரா வரக்கூடிய அந்த 108 மெகா பிக்சல் கேமரா வரக்கூடிய அந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சாம்சங்கோட HM6 சென்சர். லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா கிளியரா இருக்கு. எட்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா சாஃப்டா இல்லாம ஒரு ஷார்ப்பான ஒரு எட்ஜோட டீடைல்ஸ் எல்லாம் மெயின்டைன் ஆகி அருமையான போட்டோஸ் நீங்க எடுக்கலாம். டைனாமிக் ரேஞ்ச் சுமாரா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எட்ஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. லோ லைட் போட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா இந்த மெயின் கேமரா வரக்கூடிய போட்டோஸ் நல்லாவே இருக்கு. கிளியரா கிறிஸ்பான ஒரு போட்டோஸ் நீங்க எடுக்கலாம். நாய்ஸ் லெவல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் சொல்லிக்கிற மாதிரி பெருசா ஒன்றும் இல்லை. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா எடுக்கக்கூடிய போட்டோஸ் லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல செல்ஃபிஸ் நீங்க எடுக்கலாம். லோ லைட்ல செல்ஃபிஸ் சுமாரா தான் இருக்கு. Moto G72 மொபைல் ஃபோனுடைய ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய வீடியோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. நடந்துகிட்டே பேசுறதுனால ஷேக் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ஓவரால் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. கேமரா யூஐல எக்கச்சக்கமான அம்சங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ரோ மோட், அப்புறம் போட்டோஸ் மோட், அப்புறம் வீடியோ, போர்ட்ரேட், நைட் விஷன், அதுக்கப்புறமா ஸ்பாட் கலரிங், டூயல் கேமரா, அதாவது ஃப்ரண்ட் கேமரா சேர்த்து பேக் கேமரா சேர்த்து வச்சிருக்கக்கூடிய போட்டோஸ் பிளஸ் வீடியோக்கான சப்போர்ட், ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், இந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா அம்சங்களும் கொடுத்துருக்காங்க. பட் ஓவராலா கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்கு. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. பட் இந்த பிரைஸ்ல இதை விட பெட்டரான கேமரா நம்ம மார்க்கெட்ல பார்த்திருக்கோம். இது நல்லா இல்லைன்னு சொல்ல, பட் இதை விட பெட்டரான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய மொபைல்ஸ்லாம் இன்னைக்கு மார்க்கெட்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஹார்ட்வேர் ஹீலியோனுடைய G99 ப்ராசஸர் ரன் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஒரே வேரியன்ட் தான் விட்டுருக்காங்க. 6GB RAM மற்றும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த 6GB RAM பார்த்தீங்கன்னா LPDDR4X டைப் ஆஃப் RAM கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து UMCP அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப் இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட UFS 2.2 உடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேவையான எல்லா சென்சரும் இதில் இருக்கு. NFC கிடையாது, GPS கண்டிப்பா இருக்கு. L1 வைட்பேண்டுக்கான சப்போர்ட் இந்த மொபைல் போன்ல கொடுத்துருக்காங்க. பட் இது வரைக்கும் பார்த்தப்போ இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு 5G மொபைல் போன் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அது மொபைல் போனோட டிசைனா இருக்கட்டும், டிஸ்பிளேயா இருக்கட்டும், கேமராவா இருக்கட்டும், இன்டர்னல் ஹார்ட்வேரா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் கண்டிப்பா ஒரு காம்ப்ரமைஸ் ஏதாச்சும் ஒரு இடத்துல கண்டிப்பா இருக்க தான் செய்யும். ஆனா இந்த மொபைல் போன்ல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 4G மொபைல் போன் தான். பட் இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள்ல கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் மோட்டோரோலா மொபைல் போன்ல எப்பவுமே அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். பட் மற்றபடி ஹார்ட்வேருடைய பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. நல்ல ஒரு கேம் போட்டு நீங்க தாராளமா நீங்க விளையாடலாம். நல்ல ஒரு ஹை எண்ட் ரிசோர்ஸ் இன்டென்சிவான ஒரு கேம் கூட ஒரு மீடியம் கிராபிக்ஸ்ல போட்டு விளையாண்டீங்கன்னா ஹீட் ஆகாம த்ராட்டலிங்லாம் இல்லாம நல்ல ஒரு அருமையான ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கேமுக்கு மட்டும் கிடையாது, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மற்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நல்லாவே ஸ்மூத்தா நல்லா ஃபாஸ்டா உங்களுக்கு ஒர்க் ஆகுது. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியும், இது வந்து மோட்டோரோலா மொபைல் போன்ல அவங்க யூசுவலா வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் கொடுப்பாங்க. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 ரன் ஆயிட்டு இருக்கு. இது வந்து 13 அப்டேட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பிளஸ் 3 இயர்க்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸும் பண்ணிருக்காங்க. யூஐல எங்கேயுமே ப்ளோட்வேர் கிடையாது. ஆனா ஃபேஸ்புக் அப்ளிகேஷனை மட்டும் அவங்க ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வேணாம்னா நம்ம அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த பேஜில் நீங்க பார்க்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸும் நான் இன்ஸ்டால் பண்ணது. எங்கேயுமே ஆட்ஸ் கிடையாது. எக்ஸ்ட்ராவா மோட்டோரோலா தரப்புல இருந்து மோட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வச்சு இந்த மொபைல் ஃபோனை நீங்க பர்சனலைஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்க வால்பேப்பர் மாத்துறது, லே அவுட்டை மாத்துறது, ஃபாண்ட் மாத்துறதுலாம் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் ஃபோன்ல இருக்கக்கூடிய ஜெஸ்டர்லாம் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். யூசுவலா மோட்டோ மொபைல் ஃபோன்ல இந்த சாப் பண்ணா அந்த ஃபிளாஷ் லைட் எரியுறது, ட்விஸ்ட் பண்ணா இந்த மாதிரி கேமரா திறக்கிறது, இந்த மாதிரி ஜெஸ்டர்ஸ்க்கான சப்போர்ட் எல்லாமே இந்த அப்ளிகேஷன்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் போன்ல POLED டிஸ்ப்ளே இருக்கு. ஆனா இதுல வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பீக் டிஸ்ப்ளே அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதன் மூலமா மொபைல் போன் ஆஃப் ஆயிருந்தாலும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் தொட்டிங்க அப்படின்னா மொபைல் போன்ல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்பப்போ உங்களுக்கு டைமும் காமிச்சிட்டே இருக்கும். ஸோ தேவையான நேரத்தில் தேவைப்படுற மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் காமிக்கிறது தான் இந்த பீக் டிஸ்ப்ளே. பிளஸ் கேம் மோட், அப்புறம் கேமிங் விளையாடுறதுக்கான கண்ட்ரோல்ஸ்லாம் பல விஷயங்கள் இந்த யூஐல இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறதுனால நீங்க யூசுவலி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கின் யூஐல இருக்கக்கூடிய அம்சங்கள் எதுவுமே இந்த மொபைல் போன்ல இருக்காது. அதெல்லாம் வேணுமா அதுக்கு தேவையான நீங்க அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதான். 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இவ்வளவு ஸ்லிம்மான மொபைல் போன்ல 5000 mAh அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா மொபைல் போன் நான் திறக்கிறப்போ இதுல 4000 இருக்குன்னு நினைச்சேன். பட் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 33 வாட்க்கான சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு வந்துருது. சார்ஜ் பண்றதுக்கு 45 minutes to 1 hour ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஆனா ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு மொபைல் போன் சாலிடா 2 days வரைக்கும் தாக்கு பிடிக்குது.
ஃபைனலா இந்த Moto G72 வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா மொபைல் போனுடைய பிரைஸ் ஆக்சுவல் பிரைஸ் வந்து 18,999. ஸோ இந்த வேலை தான் நம்ம பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எக்ஸ்ட்ரா 3000 கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க, பிளஸ் பேங்க் ஆஃபர் 1000 இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் கிரெடிட் கார்டு இருக்கும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எல்லாரும் மொபைல் போன் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ 19,000 அப்படின்னு வச்சு பார்க்குறப்போ 19,000 ரூபாய்க்கு நல்ல ஒரு தரமான ஒரு 4G மொபைல் ஃபோன் 5Gக்காக எந்த இடத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு ஹார்ட்வேராக இருக்கட்டும், டிஸ்பிளேயாக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு விரும்புகிறவங்களுக்கு நல்ல ஒரு தரமான மொபைல் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனை வாங்குறதுக்கு நான் பரிந்துரை பண்ணுவேனா பண்ண மாட்டேன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறவராக இருந்தீங்க அப்படின்னா 4G உங்களுக்கு போதும் நீங்கள் நினைப்பீங்க. அப்படி நினைக்கிறவராக இருந்தீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ப்ளோட்வேர் ஆட்ஸ்லாம் தொந்தரவு இல்லாத ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இல்லை எனக்கு 5G தான் வேணும், எனக்கு வந்து நிறைய விதவிதமான அம்சங்கள்லாம் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனுக்கான ரிவ்யூ நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவுகளை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.